வெல்கம் டு டெட்பிட்ஸ். இந்த வீடியோல நாம பார்க்க போறது பூமியில மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்குற மிகச்சிறிய உயிரினங்கள் பத்தி. பெருங்கடலை மிளிரச் செய்யும் பிளாங்டன் பத்தி பார்க்கலாமா? பெரும்பாலும் நுண்ணிய அளவில் இருக்கிற இந்த உயிரினங்கள் நீரோட்டங்கள் போகிற பாதையில மிதந்து செல்லும். நீர்வாழ் உயிரினங்களின் உணவு ஆதாரமே இந்த பிளாங்டன் தான். பிளாங்டனை 2 வகையா பிரிக்கலாம்: பைட்டோ பிளாங்டன் மற்றும் ஜூ பிளாங்டன். பைட்டோ பிளாங்டன் இது நுண்ணிய தாவரம் போன்ற உயிரினம். போட்டோசிந்தசிஸ் மூலமா ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிக்கும் தன்மை உடையது. அடுத்து ஜூ பிளாங்டன். சில கடல்வாழ் உயிரினங்கள் பாலிய பருவத்துல இருக்கும்போது ஜூ பிளாங்டனா இருக்கும். பைட்டோ பிளாங்டனை சாப்பிட்டு உயிர் வாழும். பைட்டோ பிளாங்டனோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்ன தெரியுமா? போட்டோசிந்தசிஸ் மூலமா சூரிய ஒளிய ஆற்றலா மாற்றும் தன்மை கொண்டது, நம்ம செடி கொடிகள் மாதிரி. அதனால நீர்வாழ் உயிரினங்கள் உணவு ஆதாரமே இந்த பைட்டோ பிளாங்டன் தான். ஃபுட் செயின்ல முதன்மையானது. பூமியில 50% ஆக்சிஜனை உற்பத்தி பண்றது நம்ம பைட்டோ பிளாங்டன் தான். சோ கடல்வாழ் உயிரினங்கள் மட்டுமில்லாம நிலவாழ் உயிரினங்களும் பயன்பெறுகின்றன. அது மட்டுமா, இந்த பைட்டோ பிளாங்டனோட சிறப்புகளை பத்தி சொல்லிட்டே போலாம். வளிமண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி தன்னுள்ளேயே வச்சுக்கும். அதோட காலம் முடிஞ்ச உடனே கார்பனை பிடித்து தன் உள்ள வச்சபடியே ஆழமான கடலுக்கு அடியில போய் மூழ்கிடும். இதன் மூலமா உலக வெப்பநிலைய கட்டுப்பாடா வச்சுக்கும். அது மட்டும் இல்லைங்க, பைட்டோ பிளாங்டன் தண்ணீரிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி தன்னை சாப்பிட மற்ற உயிரினங்களுக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும். உணவு சங்கிலியில இந்த ஊட்டச்சத்துக்களை மேல் நோக்கி கொண்டு போகுது. பைட்டோ பிளாங்டனோட எண்ணிக்கை தொகை இயற்கையோட எச்சரிக்கை மணி மாதிரி சுற்றுச்சூழல் மாற்றங்களை காட்டிட்டே இருக்கும். இந்த பைட்டோ பிளாங்டனை 5 வகைகளா பிரிக்கலாம். ஒவ்வொன்றும் தனித்துவம் வாய்ந்தது. நம்ம ஒவ்வொன்னா அதை பத்தி பார்க்கலாமா? முதல் பைட்டோ பிளாங்டன் டயாட்டம்ஸ் பைட்டோ பிளாங்டன். ஆக்சிஜனை உற்பத்தி பண்றதுலயும் கார்பன் டை ஆக்சைடை கடலுக்கு அடியில கொண்டு போய் சேர்க்கறதுலயும் தன் பங்கை செய்யும். அடுத்து டைனோபிளாகலேட்ஸ் பைட்டோ பிளாங்டன். இது பயோலுமினசன்ட் தன்மை கொண்டது. நைட்ல கடல் நீரை ஒளிரச் செய்யும் தன்மை கொண்டது. சில டைனோபிளாகலேட்ஸ் ஆல்கல் ப்ளூம்ஸை உற்பத்தி செய்யும். இதனால கடல் சிவப்பு நிறமா தெரியும். ரெட் டைட்ஸ் உண்டாக்குறது நம்ம டைனோபிளாகலேட்ஸ் தான். ஆனா சில டைனோபிளாகலேட்ஸ் நச்சுத்தன்மையை உண்டாக்கும். ஹார்ம்ஃபுல் ஆல்கல் ப்ளூம்ஸை உற்பத்தி பண்ணும். அடுத்து சயனோபாக்டீரியா பைட்டோ பிளாங்டன். இது ஒரு ஆக்சிஜனை உற்பத்தி பண்ற பாக்டீரியா. அப்புறம் சில சயனோபாக்டீரியா காத்துல இருக்கிற நைட்ரஜன் கேஸ அமோனியம் அல்லது நைட்ரேட்ஸா மாத்தும் தன்மை கொண்டது. அடுத்து கிரீன் ஆல்கே பைட்டோ பிளாங்டன்ல நிலச்செடிகள்ல உள்ள மாதிரி குளோரோபில் பிக்மெண்ட் இருக்கு. அப்புறம் கொக்கோலித்தோபோர்ஸ் பைட்டோ பிளாங்டன் கார்பனை கடலுக்கு அடியில கொண்டு போய் சேர்க்கிற முக்கியமான பணியை செய்யும். இது கால்சியம் கார்பனேட் பிளேட்ஸ்னால மூடப்பட்டு இருக்கிறதுனால கடலுக்கு பால் போன்ற நிறத்தை கொடுக்கும். பைட்டோ பிளாங்டன் எப்படி கடலை கலர்ஃபுல்லா மிளிரச் செய்யுது பாத்தீங்களா? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டிட்பிட்ஸ்.